அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். மாணவர்களே, லாஸ்ட் கிளாஸ் நம்ம 7th சாப்டர் ஃபினிஷ் பண்ணோம். அதில் ஒரு கடைசியாக ஒரு ப்ராப்ளம் வந்து ரோல்ஸ் தியரம் பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் வந்து செல்ஃபாக நீங்கள் போட்டு பாருங்க அப்படின்னு சொன்னால் அது எக்ஸாம்பிள் 7.22. பட் ஆக்சுவலாக வந்து அது பார்த்தோன்னா ஒரு 50% ஸ்டூடெண்ட் வந்து இந்த கான்செப்ட் வந்து முழுசாக எக்ஸாம்பிளாக இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக புரியுமா அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதால் மறுபடியும் அதை நடத்திட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து 8th சாப்டர் நம்ம போகிறோம். பாருங்களேன், இப்போ இங்கே பாருங்களேன், எக்ஸாம்பிள் 7.22. ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு டெப்த்தான ப்ராப்ளம். அந்த டெப்த்தான ப்ராப்ளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் உள்ளதை ரீகால் பண்ணிவிட்டு அங்கே போகிறோம். பாருங்கள், ரோல்ஸ் தியரம். இது க்ளோஸ்ட் இன்டர்வல். க்ளோஸ்ட் இன்டர்வல் உங்களுக்கு தெரியும், x belongs to closed interval a, b. மூடி இடைவெளி அப்படின்னா என்ன மீனிங்னா எக்ஸின் மதிப்பு ஏவா இருக்கலாம் அல்லது ஏ விட அதிகமாக இருக்கலாம், பியா இருக்கலாம் அல்லது அதை விட குறைவாக இருக்கலாம். அதனுடைய மீனிங் என்னன்னா எக்ஸின் மதிப்பு ஏக்கும் பிக்கும் இடையில அமையும் மட்டும் அல்லாமல் ஏவாவும் இருக்கலாம் பிவாவும் வரலாம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது ஏற்கனவே தெரிஞ்சதா சொல்லியிருக்கேன். சரி, x belongs to open interval a, b. திறந்த இடைவெளி x belongs to திறந்த இடைவெளி a, b. இதனுடைய மீனிங் என்னன்னா, அதாவது எக்ஸின் மதிப்பானது ஏக்கும் பிக்கும் இடையில உள்ள மதிப்பாக தான் இருக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒரு x belongs to open interval 0, 1னா புரிஞ்சுக்கணும் நீங்க எக்ஸின் மதிப்பு 0வா இருக்காது, 1ஆவும் இருக்காது, இடைப்பட்ட மதிப்பு இன் பிட்வீன் வேல்யூ தான்ன்றதை நல்லா கவனமா பார்த்துக்கணும். சரி, இப்போ ரோல்ஸ் தியரம் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்ததே மறுபடியும் ரீகால் பண்ணிக்கலாம். f is continuous in closed interval a, b. f என்ற சார்பானது தொடர்ச்சியானதா இருக்கணும். இடைவெளி அந்த குறிப்பிட்ட a, b மூடி இடைவெளியில தொடர்ச்சியானதா இருக்கணும், கண்டினியூஸா இருக்கணும். அப்புறம் சார் கண்டினியூஸ் நம்ம க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏன் சார் போடுறோம் அப்படின்னா, க்ளோஸ்ட் இன்டர்வல்ல அந்த பாயிண்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் a, எண்டிங் பாயிண்ட் b அப்படின்றது தெரியும். ஓபன் இன்டர்வல்ல இது a-க்கும் b-க்கும் இடையில தான் ஸ்டார்ட் ஆகும். அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. அதனால ஏவும் வராது பி வராதுன்னா அப்ப ஸ்டார்டிங் எண்டிங் கிளியர் கட்டா நமக்கு தெரியாது. அதனால எப்பவுமே கண்டினியூஸ் கிராஃப் வந்து கண்டினியூஸ் அப்படின்னும் போது ஸ்டார்டிங் எண்டிங் தெரியணுன்றதால கண்டினியூஸ் போது க்ளோஸ்ட் இன்டர்வல் மூடி இடைவெளி வரணுன்றதை நீங்க கவனமா வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து குழப்பம் வரும், எது க்ளோஸ்டு எது ஓபன் போடுறது உங்களுக்கு குழப்பம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இது கொஞ்சம் கவனமா இருங்க. சரிப்பா, இப்போ இது க்ளோஸ்ட் இன்டர்வல் கண்டினியூஸ் ஆகும், ஓபன் இன்டர்வல் டிஃபரன்ஷியபிளாகவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த கடைசி பாயிண்ட் இருக்கு பாருங்க, 2 எண்டு பாயிண்ட், அங்க சார்பு மதிப்பு சமமா இருக்கணும். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் வந்தனா ரோல் என்ன சொல்றாருன்னா, ஏக்கும் பிக்கும் இடையில குறைந்தபட்சம் ஒரு மதிப்பாவது இருக்கும். தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு மதிப்பு சி, அதுல f dash of c வேல்யூலனா 0. இந்த 3 கண்டிஷன் f சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஏக்கும் பிக்கும் இடையில மினிமம் ஒரு பாயிண்ட் இருக்கும். அங்க f dash of c சார்பு மதிப்பு, இந்த c என்ற மதிப்புல சார்புடைய வகைக்கெழு மதிப்பு வந்து 0-ஆ இருக்கும். இதாமா ரோல்ஸ் தியரம். இது நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்திருக்கோம். சரி, இப்போ இந்த ரோல் இந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும், அப்பதான் இந்த ப்ராப்ளம் போறதுக்கு நமக்கு வசதியா இருக்கும். சரி, இது ஒரு 4th டிகிரி ஈக்குவேஷன். எக்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ போடும்போது வேல்யூ 0 வரணும். வேல்யூ 0 வந்தனா அப்போ அந்த பர்டிகுலர் x உடைய அந்த பர்டிகுலர் வேல்யூ, அதாவது x = c வந்து சொல்யூஷன், தமிழ்ல தீர்வு அப்படின்னு சொல்லுவோம், மறந்துடாதீங்க. அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு x உடைய குறிப்பிட்ட வேல்யூ தீர்வுன்னு எப்போ சொல்லுவோம், சொல்யூஷன் எப்போ சொல்லுவோம்னா அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0 வரணும். இதை மறந்துடாதீங்க. அதாவது இந்த சமன்பாட்டை நிறைவு செய்யணும். ஸோ x = c இஸ் a சொல்யூஷன் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க, ஒர்க்ட் எக்ஸாம்பிள் 7.22 f of x = x⁴ + 2x³ - 2. ஓபன் இன்டர்வல் 0,1ல இந்த சார்புக்கு சரியாக ஒரே ஒரு மதிப்பு, ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இங்க ரோல்ஸ் தியரம் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிப்போம். இந்த கடைசி இந்த இன்டர்மீடியேட் வேல்யூ தியரம்னும் போது இங்க வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் மறுபடியும். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து இதான் கொடுத்திருக்காங்க, இந்த இடைவெளியில இதுக்கு ஒரு தீர்வு தான் இருக்குன்னு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணுமோ. சரி, ஆக்சுவலா இதுக்கு 4 தீர்வு இருக்கும் மொத்தமா, அதுல ஒரு தீர்வு இந்த இடைவெளிக்குள்ள தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லணும். ரோலிங் தேற்றத்தை அதுக்கு நம்ம எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் f dash of x = முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஏன் சார் டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னா, இப்ப பாருங்களேன், f dash of x = டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஃபார்முலா தெரியல, ஃபார்முலா x பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னப்பா ஃபார்முலா, nx பவர் n - 1 அடிக்கடி பயன்படுத்தணும் பாருங்க. அப்ப x பவர் 4 பண்ணா 4, மேல இருக்க பவர் ஒன்று குறைஞ்சிரும், 4 - 1 எவ்வளோ 3. அப்புறம் x³ நம்ம 3 ஃப்ரண்ட்ல வரும், 3 2 6, பவர் ஒன்று குறையும், கியூப்ன்றது 2 ஆயிடும். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றோம், கவனமா பார்த்துங்க. கான்ஸ்டன்ட்டை வகைப்படுத்தும் போது டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும். சரி, இப்போ f dash of x 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்தா இந்த மொத்த வேல்யூ 0. அப்ப என்ன ஆகும் பாருங்க, காமனா 2 இருக்கு, x² காமனா இருக்கு, வெளியே எடுத்துருங்க. அப்போ 4 தானே, 2 எடுத்துட்டா 2 × 2, 2 2 4 கரெக்டா வருது பாருங்க. x³ தானமா, இங்க x² எடுத்துட்டா x வரும். இங்க பாருங்களேன்,
4 இப்போ நமக்கு வந்து 6 இருக்கு. அப்போ 2 காமன் இங்கே வெளியே எடுத்துட்டோம். அப்போ இங்கே 3 போட்டால் தான் கரெக்டாக வரும். 2 3 சார் 6 கரெக்டாக வருது பாருங்க. x² எடுத்தாச்சு ஈக்குவல் டு 0. இப்போ இதை 1 2 3 டைம் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒன்று இது 0 இருக்கணும், நம்பர் வந்து 0 இருக்க சான்ஸ் இல்லை. அப்போ x² 0 இருக்கலாம், அல்லது இன்னொரு சான்ஸ் 2x + 3 = 0. அப்போ அதுலேருந்து x = +3 ரைட்டில் போகும்போது -3 மல்டிப்ளை டிவிஷனில் வந்துடும் x = -3/2 x = 0. இந்த ரெண்டு மதிப்பும் உன்னுடைய இன்டர்வல்குள்ளே இல்லை பாருங்களேன். அப்போ f' x 0ன்னு எடுத்துக்கிட்டா கிடைக்கக்கூடிய மதிப்பு வந்து கொடுக்கப்பட்ட இடைவெளிக்குள்ள இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த 0,1 இன்டர்வல்குள்ள f' x 0 வர்ற மாதிரி வேல்யூவே கிடையாது அப்படின்றத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏன்னா f' ஒரு வேல்யூ f' போது அது ஒன்று பாசிட்டிவா இருக்கணும், அது நெகட்டிவா இருக்கணும், அல்லது 0 இருக்கணும். 0 அப்படின்னு எடுக்கும்போது வரக்கூடிய வேல்யூ இந்த இன்டர்வல்குள்ள வர மாட்டேங்குது. சார் 0 தானே சார் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் x belongs to 0,1னா x 0 இல்லை 1 இல்லை, இடைப்பட்ட மதிப்பு மட்டும்தான், இன்பிட்வீன் வேல்யூ மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 0ன்றது இதுக்குள்ள வராது, -3/2 அது நெகட்டிவ், அதுவும் வராது. ஆக இந்த ரெண்டு வேல்யூமே வராதல அப்போ f' 0 அப்படின்ற மாதிரி x உடைய மதிப்பு நிச்சயமா இந்த இன்டர்வல்குள்ள இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சரி, அடுத்த நெக்ஸ்ட் அப்போ 0 இல்லை பாசிட்டிவ் வரும். பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமானா இது ஃபுல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ. இது ஃபுல்லாவே பாசிட்டிவ் 0 to 1 பாசிட்டிவ் வேல்யூ. இங்க இருக்கிற பாருங்க இது பாசிட்டிவ் வேல்யூ தான், இங்க மொத்தமே இங்க நெகட்டிவே இல்ல மைனஸே இல்ல. அப்ப போடக்கூடிய வேல்யூ வந்து 0 to 1னா அதுவும் பாசிட்டிவ் நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்ப இது எப்பவுமே இது பாசிட்டிவா தான் வரும். அப்ப 0 வராதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நெகட்டிவ் வர சான்ஸே இல்ல. பார்த்தா இந்த x வேல்யூ வந்து பாசிட்டிவா இருக்கு, இங்கேயும் பாசிட்டிவா இருக்கிறதால நெகட்டிவ் வர வாய்ப்பு இல்ல, பாசிட்டிவ் தான் வரும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சரிப்பா, அப்போ we can't find இந்த மாதிரி 0,1ல ரெண்டு நம்பர், அந்த ரெண்டு நம்பருடைய சார்பு மதிப்பு ஃபங்க்ஷன் வேல்யூ 0 வராது. என்ன சார் திடீர்னு இந்த ஒரு பாயிண்ட் எப்படி சார் தூக்கி போடுறீங்க அப்படின்னா ரோல்ஸ் தியரம் என்ன சொல்லுது, f' 0 வந்தா f of a வும் f of b யும் இந்த மூணு கண்டிஷன் வந்துட்டா f' c வந்து 0 வரும்னு சொல்லியிருக்கு ரோல்ஸ் தியரம். ஆனா f' வந்து இங்க greater than 0 தான், equal to 0 வரல. அப்ப இந்த மூணு கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் ஃபெயிலியர் ஆகும்ல, அப்போ f of a f of b 0 வர்ற மாதிரி ரெண்டு நம்பர் 0,1ல நம்ம ரெடி பண்ண முடியாதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். தமிழ் மீடியம் இதில் தெளிவாக எழுதணுன்றதுக்கான தமிழில் எழுதியிருக்கேன் பாருங்க. f of a equals to 0 equal to f of b என்றவாறு a, b belongs to 0,1 நிச்சயமாக காண முடியாது. ஏன்னா ரோல்ஸ் தியரத்தில் f' 0 வந்தால் மட்டும்தான் அந்த கண்டிஷன் வரும். ஆனால் இங்கே வந்து இங்கே இது பாசிட்டிவாக இருக்கிறதால 0 வரல பாருங்க, அதனால இந்த தேர்ட் கண்டிஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. f of a வும் f of b யும் சேமாக வந்து அது 0 வராது, ஏன்னா இது பாசிட்டிவ் தான் வரும். சரிப்பா, இது ஏன் சார் இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க, இதை பார்க்கலாம். அடுத்தது இந்த ஒரே ப்ராப்ளத்தில் எவ்வளோ டெப்த் இருக்கு பாருங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்டர்வோட எண்டு பாயிண்ட் எடுத்துக்கோ, இந்த இடைவெளியோட கடைசி புள்ளி 0 1 லாஸ்ட்ல f of 0 போடுறேன். f of 0 போட்டால் என்ன ஆகுது பாருங்க, f of 0 இங்கே சார்பில் 0 + 0 -2 வந்துருச்சு. அப்போ அது ஒரு நெகட்டிவ். அடுத்தது f of 1 போடுறேன், அந்த அதாவது 0 to 1 தானே, அதுக்குள்ள இருக்க வேல்யூ 1 லாஸ்ட் வேல்யூ 1 எடுத்து போடுறேன். ஆனால் ஓப்பன் இன்டர்வல் தான் இது, கடைசியில் அந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் உள்ள பாயிண்ட் எடுத்துக்கிறேன். 0 போட்டு பார்க்குறேன், இது எல்லாமே 0 ஆயிடுச்சு, -2. சரி, 1 எடுத்து போடுறேன், இங்கே பாருங்க 1 + 2 -2. ஸோ அப்போ +2 -2 கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வந்துடும். இப்போ பாருங்களேன், இந்த -2லேருந்து +1க்குள்ள அதாவது 0 to 1 வந்து நெகட்டிவ் வருது, பாசிட்டிவ் வருது. இப்போ இந்த இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் அப்படின்றது இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா a, b ஒரு க்ளோஸ்ட் இங்க பாருங்க, f of a வேல்யூ சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன் வேல்யூ x1 வச்சுக்கோ, இன்னொரு a bன்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து x2ன்னு வச்சுக்கோ. சரியா, அப்படி இருந்தா இந்த x1க்கும் x2க்கும் இடையில வரக்கூடிய மதிப்பு இருக்கு பாருங்க, அதை வச்சு ஒரு இடைவெளி அமைச்சனா, மூடி இடைவெளி க்ளோஸ்ட் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணா அதுக்குள்ள மினிமம் ஒரு பாயிண்ட் இருக்கும். பாருங்க, மினிமம் ஒரு பாயிண்ட், அங்க மினிமம் ஒரு பாயிண்ட் c இருக்கும். அதனுடைய ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து எப்படின்னா அந்த cன்ற வேல்யூ வரும். நல்லா பார்த்துக்கோ, f of a f of b x1 x2 இந்த ரெண்டு நம்பரை வச்சு ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் போட்டனா இன்டர்வல்ல மினிமம் ஒரு பாயிண்ட் இருக்கும், மினிமம் ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட் இந்த ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு எக்ஸ்னு ஒரு வேல்யூ வரும், அந்த ஃபங்க்ஷன் வேல்யூவா இருக்கும் அப்படின்றது தான் இன்டர்மீடியட் வேல்யூ தியரம். இப்போ நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க, f of a f of b, a வந்து எவ்வளோ, இங்க x1 வந்து -2, x2 வந்து 1, அதாவது ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ், இதுக்கு இடையில ஒரு வேல்யூ அந்த cன்னு சொல்றோம்ல, அந்த இடையில அந்த c வேல்யூ வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் என்ன சொல்லுது, இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில மினிமம் அதாவது f of c அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து வேல்யூ என்ன வந்துரும், 0வா இருக்கும். அதாவது f of x, நல்லா கவனிச்சுங்க, இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில ஒரு வேல்யூ வரும். நான் இந்த ப்ராப்ளத்துல வந்து அது c ஈக்குவல் டு எவ்வளோ 0,
ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து கரெக்டாக அந்த சி வேல்யூவாக வரும் அப்படின்றதானே இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் சொல்லுது. அது மினிமம் 1 அப்படின்னு சொல்கிறேன்ல. பட் இங்கே நான் என்ன சொல்லிருக்கேன், இங்கே பார், தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி 1 பாயிண்ட், குறைந்தபட்சம் ஒரு சரியாக ஒரு பாயிண்ட் சி பிலாங்ஸ் டு 0,1, 0க்கும் 1க்கு இடையில சின்ற ஒரு வேல்யூ இருக்கு, அங்கே ஃபங்க்ஷன் வேல்யூ 0 அப்படின்னு வருது. சார் மினிமம் அட்லீஸ்ட் 1ன்னு தானே சார் சொன்னீங்க, இங்கே எக்ஸாக்ட்லி 1ன்னு சொல்றீங்களா சார்? தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி 1 பாயிண்ட், ஒன்லி 1 பாயிண்ட் சொன்னீங்க சார், சரியாக ஒரு புள்ளின்னு சொல்றீங்களா சார், அங்கே குறைந்தபட்சம் 1ன்னு சொல்றீங்க சார், இங்கே மட்டும் ஏன் சார் அப்படி மாறுது அப்படின்னா இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் அப்படின்றது இடைமதிப்பு தேற்றம். அது குறைந்தபட்சம் ஒரு மதிப்புன்னு சொல்லிருக்கு, ஆனால் இங்கே சரியா ஒரு மதிப்பு எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா இங்கே தான் இந்த ரோல்ஸ் தியரத்தை நம்ம பயன்படுத்துறோம். எப்படி ரோல்ஸ் தியரம் என்ன சொல்லுது, அதாவது f of a f of b ரெண்டுமே சேமா வர்ற மாதிரி 0, அதாவது 0 வர்ற மாதிரி ஒரு ரெண்டு நம்பரை இந்த இன்டர்வல்குள்ள பார்க்க முடியாதுன்னு சொல்லுது. ஏன்னா ரோல்ஸ் தியரம் என்ன சொல்லுது, f dash of x 0 இருந்தா மட்டும் தான் சேமா வரும். அப்போ f of a f of b ரெண்டும் 0 வர்ற மாதிரி சேமா வர்ற வேல்யூ வராது. அப்போ ஒரு பாயிண்ட் தான் அந்த 0 வர்ற மாதிரி ஏக்கும் பிக்கு இடையில ஒரு பாயிண்ட் தான் வரும் அப்படின்னு நான் சொல்லிருக்கேன். இங்க பாருங்க, ஒரே ஒரு பாயிண்ட், இது அட்லீஸ்ட் 1, ஆனால் அந்த அட்லீஸ்ட் 1 இங்கே வராது, சரியாக 1 தான் வரும். ஏன்னா 0 வர மாதிரி ரெண்டு வேல்யூ வராதுன்னு ஏற்கனவே நான் இங்கே சொல்லிட்டேன். ஏன்னா ரோல்ஸ் தியரத்தில் f dash of x 0 வரல, அது பாசிட்டிவ் தான் வருது, அதனால கரெக்டாக ஒரு வேல்யூ தான் வரும். அப்போ இதானே f of x, அதனுடைய வேல்யூ 0 அப்படின்னா சொல்யூஷன், அதான சொல்யூஷனு. அப்போ எத்தனை சரி, இந்த 0 to 1க்கு இடையில ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு தான் உண்டு அப்படின்றது நமக்கு தெளிவாக நமக்கு தெரிய வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 8th சாப்டர் வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள், டிஃபரன்ஷியல் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அதில் பார்க்க போகிறோம். அதில் ப்ராக்டிஸ் பேப்பர் 1. அந்த கொஸ்டின் பேப்பர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் ஐடியா நீங்கள் தெரிஞ்சுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்ததா கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்க்க போகிறோம். பாருங்களேன், y = x² + 2x. இப்போ y வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருந்தால் அதை என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். y ஆனது எக்ஸை சார்ந்த சார்பாக இருக்குது. ஏன் சார் சார்ந்த சார்பு? y இஸ் டிபெண்டிங் ஆன் எக்ஸ், எக்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட். எப்படி சார்னா பாருங்களேன், எக்ஸுக்கு 1 நான் கொடுக்குறேன், 1² 1, இங்கே 1 கொடுத்தா 1 2s are 2, ஸோ டோட்டல் ஆட் பண்ண எவ்வளோ வந்துருது 3. சரி, எக்ஸுக்கு 2 போடுறேன், 2² எவ்வளோ 4, இங்கே 2 × 2, ஆல்ரெடி இங்கே ஃப்ரண்ட்டில் 2 இருக்குது, 2 × 2 22ன்னு போட்டக்கூடாது, எக்ஸுக்கு 2னா மல்டிப்ளை பண்ணுறோம், 2 × 2 4, டோட்டலாக 8. அப்போ எக்ஸ் வேல்யூ வென் யூ சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், ஒய் ஆல்சோ சேஞ்சஸ். ஸோ இப்போ எக்ஸின் மதிப்பை நம்ம மாற்றும் போது ஒய் மதிப்பு மாறிக்கிட்டே வருது பாருங்க. அப்போ ஒய் வேல்யூ வந்து எக்ஸ் வேல்யூவை பேஸ் பண்ணியிருக்கிறதால ஒய் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஒய் ஆனது எக்ஸை சார்ந்துள்ளதால ஒய் வந்து சாரு மாறி, எக்ஸ் எதையும் சாராத மாறி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ எக்ஸில் ஒரு ஸ்மால் சேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா அதை வந்து எப்படி சொல்லுவோம்னா டெல்டா எக்ஸ் அப்படின்ற சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். எக்ஸில் ஏற்படக்கூடிய சிறிய மாற்றத்தை டெல்டா எக்ஸ். எக்ஸில் நீ மாற்றினா ஒய்யும் மாறும்ல. இப்போ தானே நம்ம பார்த்தோம், எக்ஸை மாற்றும் போது ஒய் வேல்யூ மாறிக்கிட்டு இருக்கு பாருங்க. அப்போ எக்ஸில் ஒரு ஸ்மால் சேஞ்ச் நீ பண்ணீங்கன்னா கரஸ்பாண்டிங்காக ஒய்லையும் சேஞ்ச் வரும். தட் இஸ் டினோட்டட் பை டெல்டா ஒய் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஒய் = ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், அது எதாவது வேணா இருக்கலாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் எது வேணா இருக்கலாம். சரி, நான் என்ன பண்ணுறேன், எக்ஸில் ஒரு ஸ்மால் சேஞ்ச் கொடுக்குறேன். எக்ஸ்ன்றது எஃப்க்கு உள்ளே இருக்குது, கவனமாக இருக்கணும், எஃப்க்கு உள்ளே இருக்குது. அப்போ அந்த ஸ்மால் சேஞ்ச் உள்ளே தான் ஆட் பண்ணணும். நீங்கள் பாருங்களேன், இங்கே தவறு வந்து இங்கே பாருங்கள், இப்படி வந்துடக்கூடாது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்மால் சேஞ்ச் தானே சார், டெல்டா எக்ஸ் இப்படி ஆட் பண்ணிடக்கூடாது. இது வந்து தப்பு, ராங். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு உள்ளே எக்ஸ் இருக்கிறதால நீங்கள் அந்த ஸ்மால் சேஞ்ச் டெல்டா எக்ஸை உள்ளே தான் ஆட் பண்ணணும், இது மறந்துடாதீங்க. சரி, அப்போ லெஃப்ட்டில் அது கரஸ்பாண்டிங்காக டெல்டா ஒய் வரும்ல, அது ஒய் கூட ஆட் பண்ணிடுறேன். சரியா, ஓகே. இந்த ப்ளஸ் ஒய் ரைட்டில் போகும்போது மைனஸ் ஒய். சரி, இப்போது இங்கே பாருங்களேன், ஒய் அப்படின்னு போடலாம், f of x ன்னு போடலாம். அப்போ இந்த டெல்டா ஒய்ன்றதை டெல்டா எஃப்னு சொல்லலாம். f of x simply written as what? f. அப்போ y = f தானே, அப்போ டெல்டா ஒய்ன்றதை டெல்டா எஃப்னு போட்டுக்கலாம். இதை அப்படியே போட்டுறோம். இந்த y வேல்யூ தான் யார், f of x, அதை சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். ஸோ we have one result, delta f = f of x plus delta x minus f of x. ஸோ இந்த மீனிங் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராக்டிஸ் பேப்பர் 1ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, 2 மார்க்ஸ்ல f of x = x³ - 2x², x = 2, டெல்டா x அது 4x ல டெல்டா x = dx = 0.5 எனில் டெல்டா f மற்றும் df காண்க. டெல்டா எஃப்க்கும் டிஎஃப்க்கும் ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் தான் இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க போறோம். இஃப் f of x = x³ - 2x², x = 2, delta x = dx = 0.5, then find delta f and df. ரெண்டுத்தையும் ரெடி பண்ண சொல்றாங்க. பாருங்கப்பா, y = f of x x³ - 2x²,
x ஈக்குவல்ஸ் டு 2 டெல்டா எக்ஸ் டிஎக்ஸ் எவ்வளோ 0.5 கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஷியேட் f வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ். அப்போ அதை எப்படி பண்ணுவோம்? df by dx. dy by dx னு சொல்லலாம், df by dx னு சொல்லலாம். df by dx simply written as what? f dash of x. என்ன சார்னா இங்க பாருங்களேன், f டிஃபரன்ஷியேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு x. this is our operator d by dx. f டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ அதை சிம்பிளா எப்படி போடலாம்னா f dash. இங்க of x னு போட்டா இங்கேயும் of x. ஸோ அப்போ d by dx என்றதை சிம்பிளா dash னு கூட போடலாம். அப்போ df by dx என்றதை we are differentiating f with respect to x. f of x x ஐ பொறுத்து வகைப்படுத்துறோம். அதை சிம்பிளா நம்ம f dash of x அப்படின்னு போடலாம். ரெண்டு குறியீடுமே ஒரே குறியீடு தான், கவனமா இருங்க. சரி, சிம்பிள் ரெண்டு சேம். அப்ப பாத்துங்க, x கியூப் தானே. இப்போதான் நம்ம பார்த்தோம் x பவர் என்ன டேஷ் பண்ணா என்ன ஃபார்முலா? n x பவர் n minus 1. ஃப்ரீக்வெண்டா யூஸ் ஆகிற ஃபார்முலா தொடர்ச்சியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். அப்போ எக்ஸ் பவர் 3 வகைப்படுத்தினா அந்த 3 ஃப்ரண்ட்ல வரும், பவர் எக்ஸ் உடைய பவர் ஒன்று குறைஞ்சிரும், 3ன்றது 2 ஆயிடும். அப்புறம் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் தானே டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு வச்சுக்கோ, அந்த 2 வந்து ஃப்ரண்ட்ல வந்துடும். ஆல்ரெடி இங்கே -2 இருக்கு, அப்போ -4 எக்ஸ் பவர் 2ன்றது 1 குறைச்சிட்டா 1ன்னு வந்துடும். ஸோ ரெடி ஆயிடுச்சுப்பா. இப்போ df by dx ஈக்குவல் டு இது இருக்கா, இந்த dx அப்படியே கிராஸ் பண்றோம். கிராஸ் பண்ணும்போது இது ரெண்டு டேர்ம் இருக்கு பாருங்க. அப்போ ஒரு பிராக்கெட் போட்டுட்டு dx போடுங்க. இல்லைன்னா இந்த dx இதுக்கு மட்டும் வந்துடும், இது தனியா போயிடும். ஸோ ரொம்ப கவனமா இருங்க. இதை கிராஸ் பண்ணும்போது ஒரு பிராக்கெட் போட்டுருங்க dx. சரிப்பா, ஃபர்ஸ்ட் நமக்கு x என்ன 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, x 2னா x பிளஸ் டெல்டா எக்ஸ் வேல்யூ எவ்வளோ வருது பாருங்க, x பிளஸ் டெல்டா எக்ஸ். x பிளஸ் டெல்டா எக்ஸ் தானே, x வந்து 2, டெல்டா எக்ஸ் வந்து 0.5ன்னு கொடுத்துருக்காங்க. 2 பிளஸ் 0.5 2.5. ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன், 2 போடுறேன். எக்ஸுக்கு 2 போடும்போது என்ன ஆகுது பாருங்க, எக்ஸ் இருக்குல்ல 2 போடுறோம், 2 ஸ்கொயர் -4 இன்ட்டு எக்ஸுக்கு 2. இங்கே dxன்றது அவங்களே கொடுத்துருக்காங்க 0.5. சரி, இப்போ 2 ஸ்கொயர் எவ்வளோமா 4, 4 3 சார் 12, இங்கே 4 2 சார் 8. இது அப்படியே போட்டாச்சு. இந்த 0.5ன்றது டெசிமலாகவும் வச்சுக்கலாம் அல்லது ஃப்ராக்ஷனாக கூட மாற்றிக்கலாம், நமக்கு தெரியும் 1/2 அதை போட்டாச்சு. இந்த 12 - 8 எவ்வளோமா 4, 4 வந்து 2ஆல் கட் பண்ணால் 2. அப்போ df வேல்யூ வந்து 2ன்னு ரெடி ஆயிடுச்சு. சரியா, ஓகே, df ரெடி. பாருங்க, டிஃபரன்ஷியேட் f வித் ரெஸ்பெக்ட் x, x கியூப் பண்ணா 3x ஸ்கொயர், x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, ஆல்ரெடி இங்கே -2 இருக்கிறதால -4x. இந்த dx கிராஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் xக்கு 2 போடுறோம், xக்கு 2 போடுறோம், dx உடைய வேல்யூ எவ்வளோ 0.5 போட்டு சிம்பிளிஃபை பண்ணா df வந்து 2ன்னு வந்துருச்சு. அடுத்தது டெல்டா f. இப்போ தானே பார்த்தோம் டெல்டா f கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, df கேட்குறாங்க, டெல்டா f கேட்குறாங்க. சரியா, அப்போ df வேல்யூ வந்து 2ன்னு வந்துருச்சு. இப்போ டெல்டா f வேல்யூ ரெடி பண்ண போறோம். இப்போ டெல்டா f வேணும்னா அந்த ஃபார்முலாக்கு நம்ம போகணும். டெல்டா f ஈக்குவல்ஸ் டு, இப்போ நான் கொடுத்துருக்கேன் அந்த ஃபார்முலா என்னமா, டெல்டா f ஃபார்முலா f ஆஃப் x பிளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் f ஆஃப் x. அதை போட்டாச்சு. f ஆஃப் x பிளஸ் டெல்டா எக்ஸ். இப்போ x வந்து இங்கே எவ்வளோ 2, அப்போ x பிளஸ் டெல்டா எக்ஸ், டெல்டா எக்ஸ்ன்றது எவ்வளோ 0.5. அப்போ x வந்து 2, டெல்டா எக்ஸ் வந்து 0.5, டோட்டலாக 2.5. ஸோ ரெடி. இப்போ f ஆஃப் x பிளஸ் டெல்டா எக்ஸ், திஸ் இஸ் அவர் f ஃபங்க்ஷன். அப்போ அங்கே எக்ஸுக்கு பதிலாக x பிளஸ் டெல்டா எக்ஸை போடணும். x வேல்யூ வந்து 2, x பிளஸ் டெல்டா எக்ஸ் எவ்வளோ 2.5. ஃபர்ஸ்ட் நீ f ஆஃப் x பிளஸ் டெல்டா எக்ஸ் வேணும். அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கு, x பிளஸ் டெல்டா எக்ஸ். ஸோ இது வந்து 2.5, ஏன்னா இங்கே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே f ஆஃப் xன்றது x எவ்வளோ 2. சரி, அப்போ xக்கு 2.5ன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதுதான் ஃபங்க்ஷன் நமக்கு. அப்போ போடும்போது 2.5 பவர் 3 -2 இன்டூ இங்கே எக்ஸுக்கு எவ்வளோமா 2.5 ஸ்கொயர். இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இப்போ f ஆஃப் x தானே, xன்றது எவ்வளோ 2 தானே, எக்ஸுக்கு 2 போடு, 2 பவர் 3 -2 இன்டூ எக்ஸுக்கு 2 போட்டனா 2, மேலே ஒரு பவர் 2 இருக்கு பாருங்க, அது அப்படியே வந்துடும். ஸோ ஐ எம் ரீப்ளேசிங் x by 2. எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறேன், 2 பவர் 3 -2 இன்டூ 2 ஸ்கொயர்னு வந்துருச்சு. சரிப்பா, இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து 2.5 ஹோல் ஸ்கொயர் காமனாக இருக்கு பாருங்களா. இங்கே பவர் 3, இங்கே பவர் 2 எடுத்துரு. 2.5 ஹோல் ஸ்கொயர் எடுத்துட்டா இங்கே வந்து 3 தானே, 2 பவர் எடுத்துட்டா ஒரு பவர் மட்டும் இருக்கும், 2.5 அப்படின்ற மட்டும் இருக்கும். சரி, இங்கே 2.5 ஸ்கொயர் எடுத்துட்டா -2 மட்டும் அப்படியே இருக்கும். இங்கே 2 பவர் 3 எவ்வளோமா 2 இன்டூ 2 இன்டூ 2 8. இங்கே 2 ஸ்கொயர் 4, 4 2 சார் 8. இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 0 வந்துடும். இங்கே 2.5 ஸ்கொயர் பண்ணால் 25 இன்டூ 25 625, 625. 2.5 ரெண்டு டிஜிட் தள்ளி வைக்கும்போது 6.25 வந்துடும். இங்கே 2.5 -2 வந்து 0.5. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 3.125. ஸோ இப்போ வந்து ஆக்சுவல் சேஞ்ச், அதாவது சரியான மாற்றம் வந்து எவ்வளோனா டெல்டா எஃப் எவ்வளோ வந்துடுது 3.25 அப்படின்னு வந்துடுது. எஸ்டிமேட்டட் சேஞ்ச், எதிர்பார்க்கப்பட்ட மாற்றம் df, அது எவ்வளோ வந்துடுது 2. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது பாருங்க ரெண்டுக்கும். இது வந்து நமக்கு மாற்றம், இது வந்து எதிர்பார்க்கப்பட்ட மாற்றம். சரியா, இது உண்மையான மாற்றம், எதிர்பார்க்கப்பட்ட மாற்றம். இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு எவ்வளோ வருது பாருங்க, கழிச்சு பார்த்தோன்னு வச்சுங்க, ரெண்டு மேக்ஸிமம் வந்து மினிமம் கழிச்சுன்னா 1.125. அதுதான் நம்மளுடைய பிழை
அதாவது எரர் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த செகண்ட் ப்ராப்ளம் போகிறோம். அதாவது அது வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன், பகுதி வகையிடல், அந்த கான்செப்டை பேஸ் பண்ண ப்ராப்ளம். முதல்ல அதை சொல்லிக்கலாம். நம்ம அந்த கான்செப்ட்டுக்குள்ளே போயிட்டு அப்புறம் அந்த ப்ராப்ளத்துக்கு போகலாம். இங்கே பாருங்க, y = x² + x + 2 = இது வந்து என்ன சொல்லுவோம், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து y வேல்யூ, x வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், y வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். அதாவது x வந்து சாரா மாறி, y வந்து சாரு மாறி. ஏன்னா x வேல்யூ மாற்ற y வேல்யூ மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ y வந்து x ஐ சார்ந்த மாறி, அதனால டிபெண்டன்ட் வேரியபிள், இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். எப்பவுமே y உடைய சேஞ்ச், அதாவது dy எதை பேஸ் பண்ணி, x பேஸ் பண்ணி தான் dy/dx. அப்போ dy/dx என்றது நம்ம சேஞ்ச் ஆஃப் y, that is rate of change of y with respect to x. x ஐ பொறுத்து y இன் மாறி விதம் தான் dy/dx அப்படின்னு சொல்றோம். அதை மறந்துடாதீங்க. ஸோ அப்போ டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னும் போது அதை வந்து டிபெண்டன்ட் வேரியபிளை தான் டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஏன்னா சேஞ்ச் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் சேஞ்ச் பார்ப்போம். எதை பேஸ் பண்ணி, இண்டிபெண்டன்ட் வேரியபிளை பேஸ் பண்ணி அப்படின்றத நீங்க கவனமா புரிஞ்சுக்கணும். y வந்து சாரு மாறி, அதை வகைப்படுத்துறோம்னா அதனுடைய மாறுபாட்டை பார்க்குறோம். எதை பொறுத்து, x என்ற சாரா மாறியை பொறுத்து அப்படின்றத நீங்க கவனமா இருக்கணும். y உடைய சேஞ்ச் x பேஸ் பண்ணி. ஸோ dy/dx. சரி, இப்போ இந்த டிஃபரன்ஷியேஷன்ல சிம்பிள் மறுபடியும் ரீகால் பண்றேன். ஏன்னா அப்பப்போ ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா, இந்த டிஃபரன்ஷியேஷன், பேசிக் டிஃபரன்ஷியேஷன் கம்பல்சரி உங்களுக்கு தெரியணும். x⁻n டிஃபரன்ஷியேட் பண்ணா n(x⁻n-1), sin x டேஷ் பண்ணா cos x. இப்போ பாருங்களேன், y = x³ + 3x + 5. I am putting the operator d/dx on both sides. இருபுறமும் d/dx என்ற ஆபரேட் பண்றேன், செயலியை செயல்படுத்துறேன் இருபுறமும். அப்ப dy/dx. இங்க d/dx போட்டனா, இங்க பாருங்க தனியா போட்டுக்க பாருங்க, x³ க்கு d/dx ஆபரேட் பண்றேன். பவர் எவ்வளவு, 3. இப்போ x⁻n டிஃபரன்ஷியேட் பண்ணா அந்த பவர் ஃப்ரண்ட்ல வந்துரும், x⁻2. அப்புறம் உள்ள இருக்க x பண்ணா dx/dx. எப்பவுமே டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது நான் சொல்லிருக்கேன், சிம்பிள் ஃபங்க்ஷனா ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சிரும். அதே அது டெப்தா இருந்தா ஃபர்ஸ்ட் பவர் ஃபங்க்ஷன் குட்டி ஃபங்க்ஷன், அந்த ஸ்டெப்பை கவனம் வச்சுக்கணும். பவர் ஃபங்க்ஷன் குட்டி ஃபங்க்ஷன். இப்போ இந்த பவரை ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 3x⁻1 குறைஞ்சிரும் 2. அப்புறம் உள்ள இருக்க ஃபங்க்ஷன் x, அதை பண்ணா dx/dx எவ்வளோ, 1. சரி, இப்போ அடுத்து d/dx ஆஃப் 3x. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்றோம். இது கான்ஸ்டன்ட். பட் கான்ஸ்டன்ட் வந்து இந்த வேரியபிள் கூட இருக்கும்போது நான் ஒண்ணுமே பண்ணல பாருங்க, அது அப்படியே as it is அப்படியே வச்சிடுறேன். ஜஸ்ட் அந்த x டேர்மை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்றேன், dx/dx. dx/dx நம்ம ஆபரேட்டர் d/dx, இந்த x இருக்கு, அப்ப dx/dx இதனுடைய வேல்யூ 1 ஆயிடும். 1 × 3 3. சரி, இதே கான்ஸ்டன்ட் தனியா வருது, 5 கான்ஸ்டன்ட் தனியா வரும்போது என்ன ஆகுது, 0. சோ இங்க தான் நீங்க கவனமா இருக்கணும். அதாவது கான்ஸ்டன்ட் வந்து x கூட, அதாவது வேரியபிள் கூட வரும்போது அதை as it is டம்மியா வச்சுப்போம், ஒண்ணுமே பண்ண மாட்டோம். ஜஸ்ட் அந்த x டேர்ம், அதாவது வேரியபிளை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஆனா அதே நேரத்துல கான்ஸ்டன்ட் தனியா வந்து அது 0 ஆகுது பாருங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மல்டிப்ளைல கான்ஸ்டன்ட் வந்தாலோ டிவிஷன்ல வந்தாலோ அதை ஒண்ணுமே பண்ண மாட்டோம், அப்படியே டம்மியா வச்சுட்டு அந்த வேரியபிள், அதாவது x டேர்மை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அதே கான்ஸ்டன்ட் தனியா வந்தா 0. அதே தான் இங்க ஒன்னு சொல்லிருக்கேன் பாருங்க, sin x/5. இப்போ கான்ஸ்டன்ட் டிவிஷன்ல வருது, அதை ஒண்ணுமே பண்ணல பாருங்க, தூக்கி வெளியே வச்சுட்டு sin x மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்றேன். sin x டிஃபரன்ஷியேட் பண்ண எவ்வளவு, cos x. அதுதான் இந்த எக்ஸாம்பிள்ல ஒரே ப்ராப்ளத்துல உள்ள 3 டேர்மை தனித்தனியா காமிச்சிருக்கேன். இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு பாருங்க, dy/dx. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா எவ்வளவு, cos x. அந்த 1/5 டம்மி அப்படியே வச்சதும் கான்ஸ்டன்ட் தனியா வரும்போது என்ன ஆகுது, 0. சோ இத கவனமா வச்சுங்க. சரி, இப்போ இங்க பாருங்க, f is a function of two variable. f ஆனது x, y என்ற இரு மாறிகளை சார்ந்துள்ளது. ரைட்ல இருக்கதா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இங்க ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு பாருங்க. இங்க ஒன்னு இருந்தது, நமக்கு பிரச்சனை இல்ல. அந்த y உடைய சேஞ்ச் எதை பேஸ் பண்ணி, x பேஸ் பண்ணி ஜஸ்ட் போடுறோம். இங்க x, y ரெண்டு இருக்கு பாருங்க. அப்போ நம்ம ஏதாவது ஒண்ணு பேஸ் பண்ணி தான் சேஞ்ச் பார்க்கணும். f உடைய சேஞ்ச் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, x க்கு y க்கு ரெண்டு பேஸ் பண்ணி இருக்கும். பட் ஏதாவது ஒண்ணு பேஸ் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ண முடியும். அப்போ ஒண்ணுனா df/dx அப்படின்னு போடணும் ஆக்சுவலா. பட் இங்க ரெண்டு டேர்ம் இருக்கதால ரெண்டுத்தையும் நம்ம பண்ண முடியாது. ஒண்ணை கண்டுக்காம நம்ம விட்டுறோம். அப்ப அந்த டிஃபரன்ஷியேஷன்ல பார்ஷியாலிட்டி பார்க்கறதால இது பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன், பகுதி வகையிடல். சரி, ஒரே ஒண்ணு ரொம்ப நேர்மையா இருக்கும்போது d நேரா இருக்கு பாருங்க. இப்போ இது பார்ஷியாலிட்டி பார்க்கறதால ∂f, d கொஞ்சம் வளைஞ்சிருது பாருங்க பார்ஷியாலிட்டி பார்க்கறதால. அதே மாதிரி இங்க y பண்ணும்போது x கண்டுக்காம விட்டுறோம்னு வெச்சுக்கோ. அப்போ அந்த இடத்துல யாரை பார்ஷியாலிட்டி பார்க்கறோம், நம்ம வந்து தட் இஸ் y மட்டும் நம்ம பாத்துக்கறோம், x கண்டுக்காம விட்டுறோம். ∂f/∂y அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க ஒரே ஒரு இருக்கும்போது dன்றோம், இங்க டோன்றோம். அதனால இது வளைஞ்சிருது பாருங்க, நேர்மையா இருக்கும்போது ஸ்ட்ரைட்டா இருக்கு. பட் மீனிங் அப்படி கிடையாது, சும்மா நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ இங்க பாருங்க, ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷன் d, அதே பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் போது டோ. சரி சார், பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் போது இப்போ மோர் தென் இங்க 1க்கு மேல இருந்தனா நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிருக்கீங்க. அப்போ பண்ணும்போது இப்போ வித் ரெஸ்பெக்ட் x ஐ பொறுத்து பண்ணும்போது y உடைய நிலைமை என்ன சார் அப்படினா, y வந்து கான்ஸ்டன்ட்டா ட்ரீட் பண்ணு. ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷன் தான் இது. கொஞ்சம் மாடிஃபை பண்றோம். சாதாரண வகையிடல கொஞ்சம் மாடிஃபை பண்ணும்போது அது பகுதி வகையிடல் அப்படின்னு சொல்றோம். இப்போ அதை தான் நம்ம பார்க்கறோம். பாருங்க என்ன சார் பண்றது, நான் சொல்லியிருக்கேன் ∂f/∂x ஆனது டிஃபரன்ஷியேட் f with respect to x partially.
f ஐ x ஐ பொறுத்து பகுதி வகையிட அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த கேஸ்ல y உடைய நிலைமை இங்க இன்னொரு வேரியபிள் என்னது y, அதனுடைய நிலைமை என்ன சார்னா அது கான்ஸ்டன்ட். நான் சொல்லியிருக்கேன் ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷன்ல கான்ஸ்டன்ட் வந்து தனியா வந்தா 0, அதே அது வேரியபிள் கூட அதாவது x கூட வந்தா அது டம்மியா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்க ∂f/∂x இங்க பாருங்க x பொறுத்து x பேஸ் பண்ணி தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். x³ பண்ணா 3x² பிளஸ் இங்க வித் ரெஸ்பெக்ட் டு x பண்றோம். அப்ப y வந்து கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கேன். கான்ஸ்டன்ட் உடைய நிலைமை தனியா வந்தா 0, அது அப்படியே போய்டும். சரி, இங்க வித் ரெஸ்பெக்ட் x பண்ணும்போது y வந்து கான்ஸ்டன்ட், ஆனா அது x கூட வரதால டம்மியா வச்சுக்கணும். 3யும் டம்மியா வச்சுக்கணும், இந்த y-ஐயும் டம்மியா வச்சுக்கிட்டு x-ஐ மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா எவ்வளோ 1, அப்போ 3x² plus 3y அப்படின்னு வந்துருதுப்பா. அதே மாதிரி தான் ∂f/∂y வித் ரெஸ்பெக்ட் டு y பண்றோம். இப்போ நிலைமை அப்படியே மாறுது பாருங்க. வித் ரெஸ்பெக்ட் டு y பண்றோம்னா அப்ப x வந்து கான்ஸ்டன்ட், y வந்து வேரியபிள், x வந்து மாறிலியா எடுத்துக்கணும், கான்ஸ்டன்டா வச்சுக்கணும். அப்ப கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா நான் தனியா வருதுல 0. இப்போ y தானே பண்றோம், அப்போ y⁻3 பண்ணா எவ்வளவு வரும் 3y². நல்லா கவனிச்சுங்க, 3y² y⁻2. சரி, அதுக்கு பிறகு இங்க வரும்போது இங்க y தானே பண்றோம், அப்ப இது கான்ஸ்டன்ட் இது கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் தனியா வந்தா 0, y கூட வரதால இது டம்மியா வச்சுக்கோ. 3 × x × y நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு வச்சுக்கோ இன்டு 1. சார் இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடலாம், பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் அப்போ ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷன்ல 3y³ பண்ணும்போது 3y² னு வருது சார், ஆனா இங்க 3y² dy/dx வருது சார்னா இங்க அப்படி இல்ல. வித் ரெஸ்பெக்ட் டு y அப்படினும்போது ஜஸ்ட் y³ பண்ணும்போது 3y² தான். அதே மாதிரி இங்க வந்து y பண்றோம், எது இந்த இடத்துல y பண்ணும்போது 1, இந்த 3x அப்படியே வச்சுக்கிறோம். சரிப்பா, இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு வரலாம். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. f of x, y = x³ - 3x² + y² + 5x + 6 என்ற சார்பிற்கு 1, -2 இல் fx காண்க. சஃபிக்ஸ்ல இருக்கு பாருங்க, காண்க. For the function f of x, y = x³ - 3x² + y² + 5x + 6, find fx at 1, -2. பாருங்க f of x, y இத with respect to x பண்றோம், ∂f/∂x. அந்த fx ன்றது இந்த ஷார்ட் சிம்பல் தான் fx. அப்ப f suffix x ன்றது என்னன்னா ∂f/∂x. அப்ப f suffix y னா ∂f/∂y. இது ஷார்ட் சிம்பல், மறந்துடாதீங்க. சரி, டிஃபரன்ஷியேட் பண்றோம் with respect to x. இங்க பாருங்க x³ டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x². அப்புறம் x² டிஃபரன்ஷியேட் பண்ணா எவ்வளவு 2x. ஆல்ரெடி இங்க -3 இருக்கு பாருங்க, அப்ப -6x. with respect to x பண்ணும்போது y வந்து கான்ஸ்டன்ட் னு சொல்லிருக்கேன். கான்ஸ்டன்ட் தனியா வந்தா 0. இப்போ x டிஃபரன்ஷியேட் பண்றோம், வேல்யூ எவ்வளவு 1 × 5 5. 6 என்னது கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல நீங்க கவனமா with respect to x பண்ணும்போது இந்த y டேர்மும் கான்ஸ்டன்ட், நம்பரும் கான்ஸ்டன்ட் தான், அதனால தனியா வரதால 0 வருது நீங்க நோட் பண்ணிக்கணும். சோ fx = 3x² - 6x + 5. இப்போ fx எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும் 1, -2. 1, -2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அதாவது x க்கு 1, y க்கு -2. பட் இங்க y இல்ல பாருங்க, ஜஸ்ட் x க்கு மட்டும் -2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். -2 போடும்போது இங்க பாருங்க, சாரி x க்கு மட்டும் 1 போடுறோம், ஏனா -2ன்றது y இல்ல. ஜஸ்ட் x க்கு 1 க்கு போட்டனா 3 × x க்கு 1² -6 × x க்கு 1 பிளஸ் இந்த நம்பர்லாம் எது இருந்தாலும் அப்படியே தான் வந்துரும். சரி, இப்போ என்ன ஆகுது பாருங்க, 1² 1 3 சார் 3, இது -6 + 5. ஸோ 3 + 5 வந்து 8, 8 - 6 வந்து 2. அப்போ fxன்றது இது, அது இந்த பாயிண்ட்ல 1, -2ல fx உடைய வேல்யூ எவ்வளவுனா 2. இப்போ 2 மார்க் இந்த சம்னா ஜஸ்ட் நீங்க fx கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கும், அந்த வேல்யூ 2 னு கொண்டு வரதுக்கு 1 மார்க்கும். ஸோ இந்த மாடல்ல உள்ள ப்ராப்ளத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.